தொழுகையில திக்ர் இடம்பெறாம, அல்லாவை ஞாபகப்படுத்துறது இடம்பெறாம, ஒரு எக்ஸசைஸ் உளுந்து ஒழும்பி கால் மூட்டு இதெல்லாம் கொஞ்சம் வலி இல்லாம ஒரு 5 நேரம் ஒரு பயிற்சி ஒன்று செஞ்சுக்கிட்டு வர சரியா முடியா? புரிதலுக்கு வருகிறதா இல்லையா? அப்ப திக்ர் செய்யறது எப்படி, அது எப்படி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற? நாளைக்கு ஒரு மணி அந்த சப்ஜெக்ட் எடுப்போம் இல்லையா? அப்ப இப்ப விளங்குதா? இப்ப ஈனைக்கு என்னத்தை இப்ப நாம் ஈனைக்கு விளங்கப்படுத்துறோம் திக்ருக்காக வேண்டி நீ தொழு என்கிற இந்த வசனத்தின் அடிப்படையில யாரெல்லாம் தொழுக வேற திக்ர் வேற என்ற கருத்தில இருக்காளோ, புரிதல்ல இருக்காளோ, அவங்க இன்னும் தொழுகை என்றால் என்ன என்கிறத விளங்கிக் கொண்டவங்களா விளங்காதாங்களா? அப்படி விளங்காத ஆட்கள் 30-40 வருஷமா பள்ளியில தொழுதுகிட்டு இருக்காங்க என்றா, தொழுகையில ஈடுபடுறாங்க, அதுக்கு தொழுகை யாரு செய்வோம்? அப்ப பராமுகமாக தொழுகையாயி மறுமையில மூஞ்சில தூக்கி வீசப்படுற அந்த தொழுகை எது? அதானே. அப்ப அதை விளங்கி கொள்ளணுமா இல்லையா? அதை விளங்கின நாம விளங்கப்படுத்தி கொடுக்கணுமா இல்லையா? அப்ப இன்னைக்கு இதனுடைய சுருக்கம், சரியான புரிதல் என்ன? சலாத் என்ற திக்ர், சலாத் என்ற உள்ளம் ஒன்று இல்லை என்றா, சரி, உள்ளம் ஒன்று சம்பந்தப்படலையா, அந்த செயலுக்கு சலாத் என்று சொல்றேன். சலாத்தொண்டு இடம்பெறுதல்லா உள்ளம் என்ன செய்யணும்? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற விஷயம் அங்க நடக்கணும். இது ரெண்டு விஷயம் அல்ல. இதை ரெண்டாக்கி கொண்டவங்க ரெண்டையும் பௌதீகத்தில செய்கிற செயற்பாட்டில கொண்டிருக்காலே அல்லாமல், பௌதீகத்தில செய்கிற செயல் வடிவம் கொடுத்திருக்காலே அல்லாமல், திக்ருங்கிறதுக்கு உள்ளத்தால செய்கிறது, சலாத்துங்கிறது உடலால செய்யறதுங்கிற சரியான புரிதலுக்கு வரணும். இப்ப திக்ருங்கிறதுக்கு இன்னொரு நுட்பம் ஒன்று என்ன? திக்ருண்டா என்ன? ஞாபகப்படுத்தல், மறக்கக்கூடாது. நினைவுபடுத்தல், ஞாபகப்படுத்தல் திக்ருங்கிறது. சரியா? ஏதோ மறந்தோ ஒரு விஷயத்தை தானே நினைவுபடுத்தணும். ஏதோ மறந்துட்டோம், அதைத்தானே நினைவுக்கு கொண்டரணும், அதைத்தானே ஞாபகப்படுத்தணும். அப்படி ஒரு மறந்த விஷயத்தை நினைவுக்கு கொண்டாட நேரம், ஞாபகப்படுத்துற நேரம், எல்லா பக்கமும் தலையை ஆட்டி ஆட்டி நினைவுபடுத்துவோமா? கேட்கிறீங்களா? ஏதோ ஒரு விஷயம் மறந்துட்டு, மறந்த விஷயத்தை நினைவுபடுத்துறது. நினைவுபடுத்துறது மறந்ததை நினைவுபடுத்துறது, ஞாபகப்படுத்துறது. இப்ப நான் உள்ள மறந்துட்டேன், சரியா? இப்ப நான் நினைவுபடுத்த போறேன், திக்ர் செய்ய போறேன் உள்ளத்தால. உள்ளத்தால ஞாபகப்படுத்துற அந்த நினைவுபடுத்துற விஷயத்தை நான் மேற்கொள்ளணும் என்று விரும்புற நான் தலையை அங்க இஞ்சதை வளருல இடதுல ரெண்டு இப்படி ஆட்டி 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 நினைவுபடுத்துவேனா? வருமா முதலாவது? அப்படி அப்படி சலாத்துங்கிறதையும் பௌதீக செயற்பாடுல கொண்டாந்து, திக்ருங்கிறதையும் பௌதீக செயற்பாடுல கொண்டாந்து ரெண்டு விஷயமாக்கி விட்டாரு. ஆக்கி பழக்க வழக்கத்தில கொடுத்துட்டாரு. அதான் மக்கள் என்ன சொல்றாங்க? தொழுகையில நாங்க திக்ர் செய்யறோம் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன தொழுகை முடிஞ்சுதானே செய்யறேன்? திக்ருண்டா என்ன? தலையாட்டணுமே. பாயிலமோ அன்னவோ அஃபல் திக்ருண்ட உடனே பேசிமா நாம எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப நினைவுபடுத்துறோமா? இல்ல ஒரு அரபு மொழியை மொழிகிறோமா? அவர் சொல்றாரு, பாயிலமோ நீங்க அறிந்து கொள்ளுங்க, அன்னவும் நிச்சயமாக
திக்ர், ஞாபகப்படுத்துறதுக்கு மிக சிறந்தது என்று சொல்றேன். திக்ர் செய்யறதுக்கு மிகச் சிறந்தது. அறிந்து கொள்ளுங்க, நிச்சயமாக ஞாபகப்படுத்துறதுக்கு மிகச் சிறந்தது என்று சென்ற உடனே நாம் என்ன சொல்றோம்? லா இலாஹ இல்லல்லாஹ். அவ மிகச் சிறந்தது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறதுக்கு மிகச் சிறந்ததாக சொன்னா நான் நினைவுபடுத்துற விஷயத்துல ஈடுபட போறேன். இப்ப உள்ளத்தால நான் நினைவுபடுத்த போறேன். அதான் மிகச் சிறந்தது. அப்ப மறந்ததை நினைவுபடுத்த போறேன். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற சொல்ல கொண்டு நான் ஏதோ ஒன்றை நினைவுபடுத்தணும். மறந்துட்டேன். அப்படி நினைவுபடுத்துற அந்த செயற்பாடு நான் இறங்கினா, அந்த செயற்பாடை செஞ்சா, அந்த செயற்பாடு செய்யக்குள்ள இந்த தலையை ஆட்டி ஆட்டி செய்வேனா, நினைவுபடுத்துவேனா? நீங்க ஏதாவது ஒரு மறந்த ஒரு பொருளை தலையை ஆட்டி ஆட்டி ஞாபகப்படுத்தி பாருங்க, நான் வருமாண்டு. அதை விடுங்களேன், சும்மா ஏதோ ஒன்று மறந்துட்டு, உங்களுக்கு சாவி மறந்துட்டு, இல்லாட்டி மோட்டர் பைக் எங்க வச்சேன்னு மறந்துட்டு, இல்லாட்டி காசு எங்க வச்சேன்னு மறந்துட்டு. முக்கியமா காசு எடுக்குமே. ஏன்னா காசுன்னா அறவே ஆட்ட மாட்டாள் தானே எல்லா கண்டு. எங்க வச்சு தலையாட்டி ஆட்டி காசு யோசிப்பாள, சிந்திப்பாள, நினைவுபடுத்துவாள இல்லையே. எங்கடா வச்சோம்னு மறந்துட்டு, இல்லாட்டி எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டு, எங்கேயாவது விழுந்துட்டேன்டா டக்குன்னு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்து, சில நேரம் சில ஆட்கள் கண்ணை மூடுவாங்க, சில ஆட்கள் கண்ணை திறந்துக்கிட்டோம். நான் அதால போனேன், இதால போனேன், அங்க போனேன், இங்க போனேன், அம்மா அப்பாவுக்கு போனேன், இங்க வந்து அப்படியே வந்து வீட்டை வந்தா ரைட். இப்ப கொஞ்சமாவது தலையாட்டினியா